எக்ஸல் குரூப் ஆஃப் இன்ஸ்டியூட் எப்படி அவங்க இந்த மாதிரிலாம் முடியுது? இவ்வளவு ஃபீஸையும் வாங்கிட்டுக்கிட்டு இவ்வளவு பெரிய விஷயத்த வந்து ஒண்ணும் தெரியாத மாதிரி மூடி மறைச்சு வச்சிருக்கீங்க. எந்த விஷயத்த பத்தி சொல்றேன்னு பாத்தீங்கன்னா, ஒன் டே முன்னாடி பாத்தீங்கன்னா என் காலேஜ்ல வந்து ஃபுட் பாய்சன் ஆயிருக்கு. கேண்டீன்ல அவங்களோட ஓன் கேண்டீன்ல சாப்பிட்ட எல்லாருக்குமே வந்து பாத்தீங்கன்னா ஃபுட் பாய்சன் ஆயிருக்கு. 400 பேர்கிட்ட ஃபுட் பாய்சன் ஆகி அட்மிட் ஆயிருக்காங்க. அதுல ஒரு 10 பேர்கிட்ட வந்து ஐசியூலயே இருக்காங்க. ரொம்ப சீரியஸான கண்டிஷன்ல இருக்காங்க. இவ்வளவு பெரிய விஷயம் நடந்திருக்கு. இதை ஒரு விஷயமா கூட வெளியே விடாம இவனுக்கு மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. எப்படின்னு பாத்தீங்கன்னா, என்ன ஏது அப்படின்னு விசாரிக்கும் போது நியூஸ் சேனல்ல கூட எதிரி வரல. அவங்க காலேஜ் பசங்க ஒரு 2 பேர் எனக்கு டிஎம் பண்ணியிருந்தாங்க பர்சனலா. அதுக்கப்புறம் தான் இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்கு. அந்த எப்படி நடந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா, அந்த டிரைனேஜ் வாட்டர் எல்லாம் பாத்தீங்கன்னா நார்மல் அவங்க குக் பண்றது சமைக்கிறதுக்கு போற பைப் லைன்ல எல்லாம் மிக்ஸ் ஆயிருக்கு. இதை பத்தி எதுவுமே வெளியே விடாம மெயின்டைன் பண்ணிருக்காங்க. காலேஜ் பசங்க கொஞ்சம் பேர் இதெல்லாம் இந்த மாதிரிலாம் இஷ்யூனால தான் இதெல்லாம் நடந்திருக்கு அப்படின்னு டிஎம் பண்ணி நியூஸ் சேனல் எதுலையுமே எனக்கு போடவே இல்லை. நீங்க கொஞ்சம் இதெல்லாம் ஸ்டார்ட் பண்ணுங்க, இன்ஃபுளுன்ஸா இருக்கீங்க, கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி அதை வந்து வெளியே தெரிய வைங்க. ஏன்னா ரொம்ப ஃபீஸ் வாங்குறாங்க, இது பண்றாங்கன்னா எதுவுமே ப்ராப்பரா மெயின்டைன் பண்ண மாட்டாங்க. உள்ள குடிக்கிற தண்ணியோட வாட்டர் பியூரிஃபையர்ல கூட பாத்தீங்கன்னா புழுவெல்லாம் அப்பப்போ வருது. நிறைய டைம் கம்ப்ளைண்ட் பண்ணி ரெஸ்பான்ஸ் அப்படிங்கிற மாதிரி நிறைய டிஎம்ஸ் வந்துச்சு எனக்கு. அதனால இந்த வீடியோ இப்ப நான் மேக் பண்ணிருக்கேன். சிலூர்ல ஒரு இஷ்யூ ஆனதுக்கு கூட அவ்வளவு பெருசா வந்து ரொம்ப ரியாக்ட்னு எல்லா நியூஸ் சேனலும் ஃபோக்கஸ் பண்ணாங்க. இப்ப இந்த மாதிரி ஒரு இஷ்யூ நடந்திருக்கு. இதை பத்தி ஒரு நியூஸ் சேனல்ல கூட எதுவும் பண்ணல. நியூஸ் 7 நியூஸ் சம்திங் அதுல ஒரு சேனல்ல மட்டும் தான் வந்து ஏதோ லைட்டா போட்டிருந்தாங்க. அப்புறம் சில சில சின்ன சின்ன நியூஸ் சேனல்ல மட்டும் தான் போட்டிருந்தாங்க. பெரிய நியூஸ் சேனல் ஒருத்தன் கூட வாய திறக்கலாம். ஏன் அப்படிங்கிறது வந்து எனக்கு தெரியும். நான் வந்து உங்களுக்கும் தெரியும் நம்புறேன். ஏன் வந்து உங்களுக்கு தெரிஞ்சுன்னா கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்க. அப்புறம் வந்துட்டு நம்ம தான் வந்து இந்த வீடியோலாம் ஷேர் பண்ணி நிறைய பேருக்கு ஸ்ப்ரெட் பண்ணணும்.